மகராசியா இருமா. சரிம்மா, பாய். பாய்க்கா. எவ்வளோ ஆச்சுக்கா? தம்பி, நான் ஏற்கனவே சொன்னல, பணம் எல்லாம் வேணாம். நான் பணத்துக்காகலாம் கொடுக்கல. போயிட்டு வாங்க. பாப்பா இங்க வா. வா, இந்தா வச்சுக்கோ. இல்ல அங்கிள், வேண்டாம். இது கர்ணா மாமா உனக்கு கொடுக்குற கிஃப்ட். சரியா? சரி அங்கிள். திவா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, அந்த இந்து இந்த தடவை நம்மளை ஜெயிச்சிட்டானே. அவ பிளான் பண்ணி நம்மளையே இன்னொருத்த கொலைகாரனை சரண்டர் பண்ண வச்சுட்டால. அண்ணே அண்ணே, அவளுக்கு வர வர நம்ம மேல இருக்கிற பயமே போச்சுண்ணே. எதுக்கு எடுத்தாலும் நமக்கு எதிராவே வேலை பார்க்கறா. டேய், எனக்கு அதை விட நம்ம வீட்டு பொம்பளைங்க நம்ம மேல துளியும் பயம் இல்லாம கோர்ட்டு வரைக்கும் வந்ததாண்டா என்னால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஆமாண்ணே, எல்லாம் அந்த இந்து கொடுக்குற தைரியம் தானே. அந்த தைரியத்தை வளர விடக்கூடாது. வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஜெயந்தி, மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணு. இன்னும் ஒரு நிமிஷத்துல வீட்டில் இருக்க எல்லா பொம்பளையும் என் கண்ணு முன்னாடி நிற்கணும். சரிங்க. அண்ணே, எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே. யாரை கேட்டு நீங்கள கோர்ட்டுக்கு வந்தீங்க? எங்களை மீறி கோர்ட்டுக்கு வர தைரியம் உங்களுக்கெல்லாம் யார் கொடுத்தது? அந்த இந்து. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு எல்லாம் குளிர்விட்டு போச்சுல. நடு ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷன் போறது, எங்களை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு வெளியே சுத்திட்டு வர்றது, வந்து எங்க போனீங்கன்னு கேட்டா கோயிலுக்கு போனோன்னு எங்க கிட்டயே கதை விட வேண்டியது. எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? இல்ல இந்த வீட்டு பொம்பளைங்க எப்படி இருக்கணும் மறந்து போச்சா? என்னங்கடி, உங்களை தான் கேட்கிறேன். இந்த வீட்டு பொம்பளைங்க எப்படி இருக்கணும் மறந்து போச்சா? இல்ல இவங்களை ஏமாத்தி என்ன வேணா ஆட்டம் போலாம் நினைச்சிட்டீங்களா? ஐயோ, இப்படியே விட்டா குக்கர் வெடிச்சிடும் போல இருக்கே. ஐயோ, ஏய், உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் ஏற்கனவே கட்சி, சீட்டு, தேர்தல்னு பல பிரச்சனைகளை சுத்திட்டு இருக்கேன். அதனால இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் கவனிக்காம விட்டுருவான்னு மட்டும் நினைக்காதீங்க.
நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, எங்க போறீங்கன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதையெல்லாம் மீறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க காலை உடைச்சு மூளையில உட்கார வச்சிடும். ஜாக்கிரதை. என்ன பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். அதுக்கப்புறம்தான் எல்லாரும். அப்படிப்பட்ட என் கௌரவத்துக்கு ஏதாவது ஒருண்டா, நான் என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டேன். நல்ல சகுனம்மா. சரி, அது எப்படி? உன் திவாகரன உன்னை எப்பவுமே தரக்குறைவா மட்டும் தட்டி பேசுறப்போ உன் கிருபான தட்டி கேட்காம ஏன் அமைதியா போறாரு? போதும் நிப்பாட்டு. இப்போ என்ன சொல்ல வர? என்ன இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்கள் அண்ணனை வந்து நிற்க மாட்டாங்கன்னு சொல்றியா? கிருபானனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற பாசத்தை அவர் வெளியே காட்டிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் உனக்கு புரியாது, புரியவும் தேவையில்லை. சரி சரி, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அண்ணனுங்க தேடிட்டு இருப்பாங்க. நான் இல்லாமல் அங்கே கலெக்ஷன் வேலைலாம் அப்படி அப்படியே இருக்கும். இப்போ நான் போய் தான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கணும். கிளம்பலாமா? சரி, நான் எதுவும் சொல்லல, போதுமா? போக போக உனக்கே புரியும் நான் சொல்றது சரியா இல்ல நீ நினைக்கிறது சரியானு. அவங்க நிஜமாவே உன்னை தம்பின்னு நினைச்சிருந்தாங்கன்னா வீட்ல உன்னை இப்பவும் தரையில உட்கார வச்சு ஏன் சாப்பாடு போடணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு.